பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நேரடியாக கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவங்களுடைய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துக்குள்ளே அவங்க சகோதரர்கள் தள்ளி விட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, பல ஆண்டுகள் கழித்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி சகோதரர்கள்ட்ட சேரும்போது அதுக்கான பாவ மன்னிப்பை கேட்பாங்க. அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாவத்தை மன்னிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பாங்க அந்த சகோதரர்கள். அப்போ அந்த தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மன்னிச்சிருவாங்க. மொத்தத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேருமே அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவாங்க. இருந்தாலும் அந்த சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மன்னித்தாலும் சரி, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், மன்னிச்சா மட்டும்தான் அது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு அந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக துவா செய்கிறேன்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துவா செய்வாங்க அந்த சகோதரர்களுக்காக. அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாவ மன்னிப்பு அவங்களுக்கு 20 வருஷமாக கபூலாகவே இல்லை. 20 வருஷம் கழித்து ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கற்றுத்தராங்க. இதை ஓதுனதுக்கு பிறகு அவங்க எதிர்பார்த்தது அல்லாஹுடைய புறத்துலேருந்து கிடச்சிருச்சு. இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்கும், இன்னும் உங்களுக்கு வேணுங்கக்கூடிய செல்வமும் கிடைக்கும். எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு வார்த்தையே, இந்த வாசகங்கள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த வாசகங்கள் தான் யா ரஜா அல் முஃமினீன லா தக்த ரஜா அனா, யா கியாசல் முஹ்மினீன அகிஸ்னா, யா முஈனல் முஹ்மினீன இன்னா, யா முஹிப்பல் தவாபீன சுபஹலைனா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விசுவாசிகளின் ஆதரவாளனே, எங்களின் ஆதரவை துண்டித்து விடாதே, விசுவாசிகளை காப்பாற்றுபவனே, எங்களை காப்பாற்று, விசுவாசிகளுக்கு உதவி புரிபவனே, எங்களுக்கு உதவி புரி, தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே, எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள். பாருங்கள், 4 விஷயம் சொல்கிறோம். அல்லாஹ் எப்படி சொல்கிறோம்னா, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி அதை உன்னால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதை விளக்கி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், விசுவாசிகள்னால் யார், நம்பிக்கையாளர்கள். அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவன்னு சொல்லி அல்லாஹ்வை அழைத்துட்டு எனக்கு அந்த ஆதரவை கொடுத்துரு, எனக்கும் அந்த ஆதரவை கொடு, என்னுடைய ஆதரவை நீ துண்டிச்சு வச்சிடாதேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி விசுவாசிகளை காப்பாற்றக்கூடியவன் யா அல்லாஹ் நீ தான், அதனால் என்னையும் நீ காப்பாற்றிடு. அதே மாதிரி விசுவாசிகளுக்கு உதவி செய்யக்கூடியவனும் நீ தான், எங்களுக்கும் நீ உதவி செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை உதவி செய்யின்னு கேட்காம, உதவி செய்பவன் நீ தான், அதனால் உதவி செய், காப்பாற்றுபவன் நீ தான், அதனால காப்பாற்று, மன்னிக்கக்கூடியவன் நீ தான், அதனால மன்னி. அப்போ நம்ம அல்லாஹ்விடத்துல என்ன கேட்கணும், நமக்கு எது வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த துவா என்ன ஆகும், கபூலாக்கப்படும். உங்களுக்கு செல்வம் வேணும்னா, யா அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் நீ தான், எனக்கு செல்வத்தை கொடு, வறுமையை போக்கக்கூடியவன் நீ தான், எனக்கு வறுமையை போக்குவே, நோய்க்கு நிவாரணத்தை தரக்கூடியவன் நீ தான், எனக்கு நோயை குணப்படுத்துவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி துவா கேட்கணும் அப்படிங்கிறதே இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை ஓதுறாங்க, அதுவும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இதை ஓதியிருக்காங்க அவங்க. அப்போ அவங்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்பட்டிருக்கு. நாம் எந்த நேரம் வேணால் இதை ஓதிக்கொள்ளலாம். இதை ஓதி உங்களுக்கு வேணுங்கிறதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்பதை கொடுப்பான். இன்னும் இப்போது நம்ம ஜும்மாவுடைய நாளை நெருங்கி இருக்கோம். இந்த நாளில் அதிகமாக நபியின் மீது ஸலவாத் ஓதுங்க. அதுவும் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து பெற்றுத்தரக்கூடியதான அமலாக இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதிக ஸலவாத்தை ஓதும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.